வணக்கம் நண்பர்களே. டே 8 மை சீரிஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்து ஒரு பிளாக் காஃபிய போட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கேலி கிளாஸ் வேற இருக்கு. ஒர்க் அவுட்ட குடுத்து செய்ன்னு செய்வாங்கன்னு தெரியும். அதுக்காக தான் முன்னாடியே எழுந்து சைஸா ஒரு இடத்துல உட்காந்து ஐஸா பாட்ட கேட்டு நான் ஐஸ கொஞ்சம் ஏத்திட்டேன். ஐஸா பத்தி பேசினாலே நம்ம சின்ன வயசு நண்பர் குதூகலமா ஆயிடுவா போல. அவருக்கோசரம் தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் காடி எடுத்துன்னு வர வழில வீடியோ எடுத்துன்னு அப்புறம் கிளாஸுக்கும் வந்துட்டேன். போறப்ப நார்மலா தான் நண்பர்களே படிக்கட்டு ஏறுறேன். வரும்போது தான் சறுக்கு மரத்துல சறுக்கின்னு வராம வருவேன். கிளாஸ் உள்ள வந்தோனே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு எண்டுரன்ஸ் தான்ட்டு. ஃபர்ஸ்ட் செட்ல பதற விட்டாங்க. 2வது செட்ல அலற விட்டாங்க. 3வது செட்ல கதற விட்டாங்க மக்களே. அது மட்டும் இல்லாம நம்ம நண்பர்கள் நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ப்ரோ உங்களால முடியும் ப்ரோ. நீங்க போடுங்க ப்ரோன்னு. நீங்க அந்த மாரி, இந்த மாதிரி, வேற மாரின்னு சொல்லி நம்மள ஏத்தி விட்டு போட விட்டாங்க. இது என்னோட 2ண்ட் செட்டு. அதுவே நான் இந்த மாரி போடுறேன்னா, அப்ப 3ர்ட் செட் எந்த மாரி போட்டுருவேன்னு நீங்களே நெனச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம தலைவன் ஜம்பிங் ஸ்குவாட் தான். தம்பி போடுப்பா போடு. இப்ப தெரியாது. கீழ இறங்கும்போது தான் உனக்கு கதை என்னன்னு தெரியும்ன்ட்டு எனக்கு நானே சொல்லிக்கின்னு ஜம்பிங் ஸ்குவாட் எப்படியோ போட்டு முடிச்சுட்டேன் மக்களே. ஸ்குவாட் போட்டு முடிச்சோனே நம்ம வந்த இடம் தான் பேரலல் பாரு. பேரலல் பார்ல ஏறி டிப்ஸ் போடலான்னு ஆரம்பிச்சேன். டிப்ஸ நான் போடல. டிப்ஸ் தான் என்ன போடு போடுன்னு போட்டுச்சு. நானும் அவுட் ஆயிட்டேன். என் ஃபார்மும் அவுட் ஆயிடுச்சு. கதற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? சரி, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போடான்ட்டு பண்ணினே இருந்தேன். அப்பு டவுன் இறங்கிச்சு. சரி இதையாச்சும் ஒழுங்கா பண்ணிட்டு போடான்ட்டு எனக்கு நானே சொல்லிக்கினேன். அடுத்ததா ஐபார்ல போயிட்டு 5 சின்னப்ஸும் 10 லெக் ரைஸஸும் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே சின்னப்ஸ் தான். சின்னப்ஸ் போடுறப்பயே என் கை கதற ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிட்டு, டேய் போடுறா போட்டுடலாம்டான்னு சொல்லிட்டு எப்படியோ போட்டு முடிச்சிட்டேன். அடுத்ததா வந்து லெக் ரைஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். லெக் ரைஸஸ் ஸ்டார்ட் பண்றப்பயே பாடி ஸ்விங் ஆக ஆரம்பிச்சுது. ஐயோன்றப்ப நம்ம நண்பர் வந்து உதவி பண்ணா போல 10 லெக் ரைஸஸையும் எப்படியோ போட்டு முடிச்சிட்டேன். நீ போய் அகாடமில போய் பேக் லிவர் பிராக்டிஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் எங்க பிராக்டிஸ் பண்றது? இன்னைக்கான வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் நண்பர்களே.